நியூஸ் ஆஃப் மன்னாரின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று முதல் புதிய பேருந்து கட்டண திருத்தம் அமுல். பொதுமக்கள் ஒத்துழைக்குமாறு கெமுனு விஜயரத்ன கோரிக்கை. எரிபொருளுக்கான QR குறியீட்டு முறைமை தொடரும். நீர்கொழும்பு சிறையில் இரத்தக்களரி, 25 பேர் பலி, 100க்கும் மேற்பட்டோர் காயம். பொருளாதார வர்த்தக சக்திகளால் மறைமுக ஆக்கிரமிப்பு, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் குற்றச்சாட்டு. நாரம்மலில் கோர விபத்து, மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டி மோதி 19 வயது இளைஞர் பலி. யானை தந்தம் மான் கொம்புகளுடன் பெண் சிக்கினார். ஹிருணிகாவின் சிறை தண்டனைக்கு எதிரான மேன்முறையீட்டு மனு, நீதிமன்றின் உத்தரவு. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25ஆக உயர்ந்துள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த மோதலில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் சிறை கைதிகளின் இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 2 உயிரிழந்து 33 பேர் காயமடைந்திருந்தனர். இன்று அதிகாலை நிலைமை ஓரளவு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டிருந்த போதிலும் இன்று முற்பகல் மோதல் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. இந்த மோதலில் சிறைச்சாலை அதிகாரிகள் 5 உட்பட மொத்தம் 25 பேர் உயிரிழந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களில் போலீசார், சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் அடங்குவர். நாட்டில் தற்போது நடைமுறையிலுள்ள QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் விநியோக முறைமை எந்தவித தடையுமின்றி தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை நிறுத்துவதற்கு அரசாங்கம் எந்தவித தீர்மானமும் எடுக்கவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். நாட்டில் எதிர்காலத்திலும் தடையின்றி எரிபொருள் விநியோகத்தை முன்னெடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. எனவே தற்போதைய விநியோக முறைமையில் மாற்றங்கள் ஏற்படலாம் என பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை. தற்போதைய எரிபொருள் ஒதுக்கீட்டு அளவை அதிகரிப்பதற்கோ அல்லது குறைப்பதற்கோ எந்தவித முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. மறு அறிவித்தல் வரை தற்போதைய ஒதுக்கீட்டு எல்லைகளே தொடர்ந்து அமுலில் இருக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டில் அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் கொண்டுவரப்பட்ட இயற்கை உர திட்டத்தை முழுமையாக அளித்தது முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வலவே என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாத் ஸ்ரீவர்தன குற்றம் சாட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியினால் மாவனெல்லை பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இயற்கை உர திட்டம் ஏன் தோல்வியடைந்தது என்று நான் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிடம் நேரடியாக கேட்டபோது அவரே இந்த உண்மைகளை ஒப்புக்கொண்டார். கோட்டாபய ராஜபக்ஷவுக்கே தெரியாமல் இந்த இயற்கை உர திட்டத்தை முழுமையாக பொறுப்பேற்று தனது நிறுவனத்தின் ஊடாக அசோக ரன்வலவே அதனை நடத்தினார். பேச்சுவார்த்தை மேசைகளில் அமர்ந்து கொண்டு கோட்டாபயவுக்கு அவரே முழுமையான நம்பிக்கை அளித்தார். ஆனால் அவர் ஜேவிபியின் முக்கிய உறுப்பினர் என்பது கோட்டாபய ராஜபக்சவுக்கு தெரிந்திருக்கவில்லை. தேர்தலில் தோல்வியடைந்த பின்னரே அசோக ரன்வல ஜேவிபி காரர் என்ற உண்மை கோட்டாபயவுக்கு தெரிய வந்தது. அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே திட்டமிட்டு செய்யப்பட்ட இந்த சதி திட்டத்திற்கு பிரதி உபகாரமாகவே அசோக ரன்வலவுக்கு சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஜேவிபியினர் ஊழல் செய்யவில்லை என்று கூறுவது முற்றிலும் தவறானது என்றும் தெரிவித்தார். நாட்டினதும் பிராந்தியத்தினதும் ஒருமைப்பாடு பாதிக்கப்படும் போது அதனை மௌனமாக பார்வையிட முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். கதிர்காமத்திற்கு வழிபாடுகளுக்கு சென்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தற்போதைய சூழ்நிலையில் மிக நுட்பமான முறையில் நாட்டில் ஏகாபத்தியம் கடைபிடிக்கப்படுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியுள்ளார். முன்னர் நேரடியாக நாடு ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில் தற்போது பொருளாதார மற்றும் வர்த்தக சக்திகளை பயன்படுத்தி மறைமுக ஆக்கிரமிப்புகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். உலக நாடுகள் மாத்திரமின்றி சர்வதேச நிறுவனங்களும் நாட்டின் தேசிய செயற்திட்டங்கள் மீது ஆளுகை செலுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே எந்தவித பாகுபாடுமின்றி இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார்.
குருநாகல் மாவட்டம் நாரமெல பாரியபுல வீதியில் சியம்பலாகஸ் கொட்டுவ மதீனா தேசிய பாடசாலைக்கு அருகில் மோட்டார் சைக்கிளும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்துள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த துயரமான விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அதிவேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் பாடசாலைக்கு அருகில் வைத்து முச்சக்கர வண்டியுடன் பயங்கரமாக மோதியுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற 19 வயதுடைய இளைஞர் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக முச்சக்கர வண்டி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை யாழில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கோவில் வீதி நல்லூர் பகுதியைச் சேர்ந்து 72 வயதுடைய ஆறுமுகம் ஏகானந்த சிவம் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் கல்வியங்காட்டில் சாப்பாடு வாங்கிக் கொண்டு பருத்தித்துறை வீதியால் துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்தார். அதன்போது வலது பக்க வீதியால் செல்வதற்காக மத்திய கூடு நோக்கி பயணித்துள்ளார். இதன்போது பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் அவர் மீது மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது அவர் மயக்கமற்றுள்ளார். அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் அங்கு உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். கம்பகா கலகெடிகேன பகுதியில் சட்டவிரோதமான முறையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பாதுகாக்கப்பட்ட வன விலங்குகளின் பாகங்கள் மற்றும் அரிய வகை கடல் நத்தைகளுடன் 45 வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை விமானப்படையின் புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த ரகசிய உளவு தகவலின் அடிப்படையில் வனவிலங்கு அதிகாரிகள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடி படையினர் இணைந்து நேற்று முன்னெடுத்த கூட்டு சோதனை நடவடிக்கையின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. கலகெடிகேன பகுதியில் அமைந்துள்ள பழங்கால பொருட்கள் சேகரித்து விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படும் வளாகம் ஒன்றிலேயே இந்த முற்றுகை நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது அங்கிருந்த வனவிலங்கு சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்ட மற்றும் பாதுகாக்கப்பட்ட பல விலங்கு பாகங்களை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முறைப்படி அமல்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அதன் தொடர்ச்சியாகவே இன்று இந்த பேருந்து கட்டண திருத்தம் இடம்பெறுகின்றது. நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் இந்த புதிய பேருந்து கட்டணங்கள் நாடு முழுவதும் உள்ள தனியார் பேருந்துகள் மற்றும் அரசு பேருந்துகள் ஆகிய இரண்டுக்கும் ஒரே நேரத்தில் அமுலுக்கு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நகர்ப்புற, கிராமப்புற மற்றும் சுமார் 3000 தூர சேவை பேருந்துகள் உட்பட சொகுசு பேருந்து சேவைகள் அனைத்தினதும் கட்டணங்கள் 100க்கு 12 வீதத்தினால் திருத்தியமைக்கப்பட்டுள்ளன. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு இந்த கட்டணங்களை கணக்கிடும் போது ஒருவித முரண்பாடான தன்மையை கையாண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவின் 3 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனைக்கு எதிராக அவரால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கான திகதியை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது. இந்த மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் திகதி நடத்துவதற்கு இன்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு தெமட்டகொட பகுதியில் உள்ள கடையொன்றில் பணிபுரிந்த இளைஞர் ஒருவரை கடத்திச் சென்று தாக்கி சட்டவிரோதமாக சிறைப்பிடித்த குற்றச்சாட்டில் ஹிருணிகா குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் இதற்காக கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் அவருக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையிலிருந்து தம்மை விடுவிக்குமாறு கோரி ஹிருணிகா பிரேமச்சந்திரவினால் குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதேவேளை குறித்த மனுவை ஆகஸ்ட் மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு உத்தரவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 4 மாடி குடியிருப்பு இடிந்து விழுந்த விபத்தில் 5 குழந்தைகள், ஒரு பெண் உட்பட 6 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று இரவு மும்பையின் மான்குருடு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. பலியானவர்களில் 4 பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் மும்பை மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கனமழை காரணமாகவே இந்த 4 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்தது என்றும் விபத்துக்குள்ளான கட்டடம் சட்டவிரோதமாக கட்டப்பட்டது என்றும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். 4 பெண்கள் மற்றும் ஒரு ஆண் மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் சதாப்தி மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்ட போது ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் இருந்தனர். இத்துடன் நியூஸ் ஆஃப் மன்னாரின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றது.